எப்பவும் உடல் சோர்வு, அடிக்கடி சளி, காய்ச்சல். நவீன வாழ்க்கையில இது சாதாரணமாயிடுச்சு. மாத்திரைகளை தேடி ஓடுற நாம நம்ம பாட்டி சொல்லிக் கொடுத்த மருத்துவத்தை மறந்துட்டோம். எல்லா நோய்க்கும் தீர்வு நம்ம ஊரு பாரம்பரிய சமையலறையில தான் இருக்கு. நம்ம உடம்ப இரும்பாக்க பாட்டி சொல்லித்தரும் 7 நாள் 7 ரசம் டயட் இதோ. ஒவ்வொரு நாளும் ஒரு மூலிகை ரசம், 7 நாட்கள்ல வியக்க வைக்கும் மாற்றம். இந்த மாதிரி மறக்கப்பட்ட பாரம்பரிய உணவுகளை தெரிஞ்சுக்க நம்ம ஸ்பைஸ் ரவுட் கேன்வஸ் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல் நாள் திங்கள்கிழமை. நாள்பட்ட சளியை முறிக்கும் தூதுவளை ரசம். தூதுவளை இலையில இருக்கிற முள்களை நீக்கிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதோட மிளகு, சீரகம், பூண்டு சேர்த்து அம்மியில ஒன்னும் பாதியுமா இடிச்சுக்கணும். மண் சட்டியில நெய் விட்டு கடுகு உளுந்து தாளித்து இடிச்ச விழுத வதக்குங்க. புளிக்கரைசல் மற்றும் தக்காளி சேர்த்து கொதி வரும்போது இறக்கணும். கமகமக்கும் தூதுவளை ரசம் ரெடி. நெஞ்சுக்கு சளி காணாமலே போயிடும். 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. குடல் ஆரோக்கியம் தரும் வேப்பம்பூ ரசம். காய்ந்த வேப்பம்பூவை நெய்யில நல்லா செவக்க வறுத்து தனியா எடுத்து வைங்க. புளி தண்ணியில தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு சீரகம், மிளகு பொடியை தூவி லேசாக நுரக்கட்டி வரணும். அடுப்பை அணைச்சிட்டு வறுத்த வேப்பம்பூவை நுணுக்கி மேலே தூவுங்க. வேப்பம்பூ ரசம் வயிற்றுப்பூச்சிகளை அழிச்சு செரிமாவத்தை சீராக்கும். 3ஆம் நாள் புதன்கிழமை. மூட்டு வலியை போக்கும் முடக்கத்தான் ரசம். முடக்கத்தான் கீரையை நல்லா சுத்தம் செஞ்சு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இலைய கொஞ்சமா தண்ணீர் விட்டு நல்லா அரைத்து சாறு எடுத்து வச்சுக்கங்க. பூண்டு, சீரகம், காய்ந்த மிளகாய ஒன்னும் பாதியுமா இடிச்சு தாளிக்க பயன்படுத்தணும். வாரத்துல ஒரு நாள் இதை குடிச்சா கை கால் வலி, மூட்டு வலி பறந்துடும். தாளிச்ச பிறகு புளித்தண்ணீர் மற்றும் முடக்கத்தான் சாறு சேர்த்து லேசா கொதிக்க விடுங்க. 4ஆம் நாள் வியாழக்கிழமை. எதிர்ப்பு சக்தியை கூட்டும் மிளகு பூண்டு ரசம். மிளகு பூண்டு ரசம். மிளகும் சீரகமும் சம அளவு எடுத்து லேசா வறுத்து பொடி செஞ்சுக்கங்க. தோலோட இருக்கிற பூண்டு பற்களை நசுக்கி தயாரா வைங்க. நல்லெண்ணெயில கடுகு, கருவேப்பிலை தாளித்து நசுக்கிய பூண்டை நல்லா வதக்குங்க. புளித்தண்ணி ஊற்றி கொதிக்கும்போது அரைத்த மிளகுத்தூள், மல்லித்தழை சேர்க்கணும். தொண்டை கரகரப்பு, உடல் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி தரும் அருமருந்து இது. 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. உடல் வலியை போக்கும் கண்டத்திப்பிலி ரசம். கண்டத்திப்பிலி, மல்லி விதை, காய்ந்த மிளகாய நெய்யில் வறுத்து பொடி செய்யணும். புளியை சுடுதண்ணீரில் ஊற வச்சு திக்கான கரைசலாக எடுத்துக்கணும். கொதிக்கும் புளித்தண்ணியில இந்த அரைத்த பொடியை சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. கடைசியா நெய்யில கடுகு, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டினா சுவை அள்ளும். காய்ச்சலுக்கு பிறகு வரும் கடுமையான உடல் வலியை இது மாயமாக்கிடும். 6ஆம் நாள் சனிக்கிழமை. பித்தத்தை தணிக்கும் இஞ்சி எலுமிச்சை ரசம். தோல் சீவிய இஞ்சியை தட்டி சாறு மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கங்க.
தண்ணீர்ல மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், மல்லித்தழை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். அடுப்பு அணைச்சதும் இஞ்சி சாறு மற்றும் எலுமிச்சை சாறு சேர்க்கணும். கொதிக்க விடக்கூடாது. லேசான நெய் தாளிப்பு சேர்த்து சூடா பரிமாறினா அட்டகாசமா இருக்கும். செரிமான கோளாறு, நெஞ்செரிச்சல் மற்றும் பித்த மயக்கத்தை இது உடனே சரி செய்யும். 7ஆம் நாள் ஞாயிறு. இரத்தத்தை சுத்தப்படுத்தும் கல்யாண முருங்க ரசம். கல்யாண முருங்கை இலையோட மிளகு, பூண்டு வச்சு நல்லா நசுக்கிக்கணும். நல்லெண்ணெயில சின்ன வெங்காயம் வதக்கி இந்த இடுத்த விழுத சேர்த்து வதக்குங்க. பருப்பு வேக வைத்த தண்ணீர் மற்றும் லேசான புளித்தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடுங்க. நுரக்கட்டி கொதி வரும்போது இறக்கினால் சத்தான முருங்கை ரசம் தயார். இந்த 7 நாள் ரசம் டயட் சார்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இது இரத்த சோகையை நீக்கி உடலுக்கு அசுர பலத்தை கொடுக்கும். பாரம்பரியத்தை காப்போம். இது போல பயனுள்ள வீடியோக்களுக்கு ஸ்பைஸ் ரவுட் கேன்வஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.